இது இந்த ரோடு வந்து யோகநரசிம்ம பெருமாள் கோயிலுக்கு போகக்கூடிய ஆர்ச்சுக்கு முன்னால் தான் இருக்கும். இதே ரோட்டில் கொஞ்சம் உள்ளே போனால் ஒரு மிகச்சிறந்த ஒரு சின்ன ஒரு குகை இருக்குது. 2000 வருட பழமையான குகை. அந்த குகைக்கு தான் இப்போ போய்கிட்டு இருக்கோம். நான் ஏற்கனவே சொன்ன இடம் இதுக்கு வழியாக தான் போகணும். அந்த ஆர்ச்சிலேருந்து வந்த பாதை இதுதான். இது மதுரைக்குள்ளேயே இந்த கோயிலுக்கு வர எத்தனையோ பேருக்கு இந்த இடம் தெரியாது. தெரிஞ்சிருந்தும் சில நிறைய பேர் வர்றதில்லை. மிக அருமையாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த இடத்துல வந்து இந்த யானைமலை ஒத்தக்கடையிலேயே இதே போல் மொத்தம் 3 இடங்கள் இருக்குது. இது மத்தியமமான உயரத்தில் இருக்கக்கூடிய இடம். இன்னொன்று கோயிலுக்கு முன்னாலேயே பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது. அப்புறம் இந்த மலைக்கு முன்னால் மேலே கூடி ஏறி வரக்கூடிய ஒரு பாதை இருக்குது. இப்போ நம்ம போகிறது வந்து ஒரு மத்தியமமான உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு குகைக்கு போகிறோம். கோயிலுக்கு வந்தோம்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து உட்காந்துட்டு போகக்கூடிய ஒரு அருமையான இடம். இப்போ கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த மலைக்கு உள்ளே ஏற ஏற அந்த நகரத்தோட ஃபீலிங்லாம் மாறிடும். நகரத்தோட அமைப்பு, அந்த இறைச்சல்கள்லாம் மாறி ஒரு அமைதியான ஒரு இடமா மாறிடும். எனக்கு ரொம்ப பிடிச்ச இடங்க இது. சரி, இது மாதிரி விரும்பக்கூடிய மக்களுக்கு பயன்படும் சொல்லி தான் இந்த வீடியோ. எனக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ, எப்போல்லாம் மண்டை குடைச்சலாக இருக்கோ, அப்போல்லாம் வந்து ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ இங்கே வந்து உட்காந்துருப்பேன். மொத்தமே இது ரொம்ப ஒரு 50 படிகள் தான் இருக்கும். ரொம்பலாம் இருக்காது படிகள்லாம். வந்தாச்சு. அந்த குகை அதுக்குள்ளே தான் இருக்குது. இதில் என்னென்னு கேட்டால், எனக்கு ஒரு அழகான ஒரு புத்தர் இருக்கார். வாங்க பார்க்கலாம். மன்னிக்கவும், ஒரு தவறான செய்தி. புத்தர்னு வாயில் வருது. ஆனால் ஆக்சுவலாக அவர் மகாவீரர். இவரை அடிக்கடி வந்து பார்ப்பேங்க. ஒரு வருஷத்தில் எப்படியும் இவர் ஒரு 50 தடவை, குறைஞ்சது ஒரு 40 to 50 தடவை பார்த்துருவேன். மேலே அந்த குகை இருக்க இடத்துக்கு வந்தாச்சு. அங்கே இருக்க அண்ணா ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் தான் இங்கே உள்ள வாட்ச்மேன். ஒரு குறைந்த ஊதியத்துக்கு வாட்ச்மேனாக இருக்கார். இங்கே இருக்கக்கூடிய சிலைகளை பற்றி இப்போ கேட்டால் கூட சொல்லிடுவார். இது எல்லாமே ஒரு 2000 வருட பழமையானது. சமண துறவிகளை வந்து தங்கின ஏரியா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுலேயே வந்து அந்த மாதிரி அமைப்பு 2 அமைப்பு இருக்குது. மிக பழமையான கோயில் ஒன்று இங்கே உள்ளே இருக்குது. அது கீழே யோகநரசிம்ம கோயில் பக்கத்தில் இருக்குது. இந்த குகையோட உள்பக்க அமைப்பு இதுதான். நல்லா கூலிங்காக இருக்குங்க. அந்த அண்ணா ஒருத்தர் இருக்கார், அவர் தான் உள்ள வாட்ச்மேன். அந்த அந்த சமண துறவிகள் தங்குற படுக்கைன்னு சொல்லுவாங்க. இது அதுக்கு கீழே கொஞ்சம் இருக்குது. அந்த பக்கம் இதுவும் அந்த மாதிரி கல் படுக்கை தான். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து மருந்து அரைக்கிறதுக்காக யூஸ் பண்ண இடம். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கல்வி பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுப்பாங்க. அப்போ மருத்துவம் செய்வாங்க. அது போக மக்களாக கலந்து இல்லாமல் ஊருக்கு வெளியில் இருக்க இந்த மாதிரி குகையில் வந்து தங்கக்கூடியது அவங்களோட இயல்பு. ஓகே, இந்த ஏரியாவுக்குள்ளே குனிஞ்சு தான் போக வேண்டியிருக்கு. பார்த்தீங்கன்னா உயரம், இந்த கம்பியோட உயரத்தை பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு? நான் சும்மா இதுக்குள்ளே வந்து காமிக்கிறேன். அதோடு உட்காந்துட்டு போயிடலாம். சும்மா ஒரு காடு மாதிரி இருக்குல்ல, அந்த அமைப்புக்காக சும்மா அப்படி வர்றேன். இப்படி வந்து காமிக்கிறேன். ஆமாம், நான் அந்த பக்கம்லாம் போயிருக்கேன். அப்போ முந்திலாம் உள்ளே ஒரு காடு மாதிரியான அமைப்பு இருக்கும். வெளியிலேருந்து பார்க்க ஒரு மொட்டை பாறையாக தெரியும். உள்ளுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ தூரம் போய்கிட்டே இருக்குன்னு, ஒரு காடு மாதிரி. ஓகே, நன்றி, வணக்கம்.